அனைவருக்கும் வணக்கம். ஆடி 18 மற்றும் ஆடிப்பெருக்கு அதை பற்றி விரிவாக பார்ப்போம் வாங்க. ஆடி மாதத்தில் வரும் மிக முக்கியமான வழிபாட்டு நாட்களில் ஒன்று ஆடிப்பெருக்கு. ஆடி மாதத்தின் 18வது நாளையே ஆடிப்பெருக்கு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடி வருகிறோம். ஆடிப்பெருக்கன்று அருகில் உள்ள நீர்நிலைகளுக்கு சென்று ஆற்று மணலில் பிள்ளையார் பிடித்து வைத்து காவிரி அன்னைக்கு நன்றி செலுத்தி வழிபடுவார்கள். ஆடிப்பெருக்கு அன்று புண்ணிய நதிகளில் நீராடினால் பாவங்கள் தீரும் என்பது நம்பிக்கைங்க. ஆடிப்பெருக்கு அன்னைக்கு செய்யப்படும் வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள். பார்த்தீங்களா, ஆடி 18 பற்றி பேசுகிறதும் பள்ளியே சவனம் சொல்லுது. ஆடிப்பெருக்கன்று செய்யப்படும் வழிபாடுன்னு பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் செய்வது சிறப்பான பலனை தருங்க. அப்படி ஆடி 18 அன்று தர்மங்கள் செய்வதால் பலன்கள் பல மடங்காக பெருகும் என்பது நம்பிக்கையாகுங்க. அதனால் ஆடிப்பெருக்கு மிக முக்கியமான நாளாக கருதப்படுகிறது. இந்த புனிதமான நாளில் என்னென்ன பொருட்கள் வாங்கலாம், என்னென்ன காரியங்கள் செய்தால் செல்வம் பெருகும் என்பதை விரிவாக பார்க்கலாம் வாங்க. இந்த உலகமே பஞ்ச பூதங்களை அடிப்படையாக கொண்டுதான் இயங்கி வருது. அதில் நீர் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. நீரின்றி அமையாது உலகு. இந்த வாக்கியத்திற்கு ஏற்ப உலகமும் உயிர்களும் இயங்குவதற்கு மிக முக்கியமானது நீர். அந்த நீரை தெய்வமாக பாவித்து அதற்கு நன்றி செலுத்தும் திருநாள் தான் ஆடிப்பெருக்கு. ஆடி மாதம் பார்த்திங்கன்னா மழைக்காலத்தின் துவக்கமான மாதம். ஆடி மாதம் வேப்பிலை தோரணம் கட்டி அம்மன் கோயில்களில் திருவிழா துவங்கப்படும். அந்த திருவிழா நிறைவடைவதற்குள் கண்டிப்பாக அந்த ஊரில் மழை பெய்யும் என்பது ஐதீகம். இப்படி பெய்யும் மழையால் ஏரி, குளம், ஆறு ஆகிய நீர்நிலைகள் நிரம்பி விவசாயம் செழிக்க உதவுவதால் நீரை வழிபடுவதை வழக்கமாக தமிழர்கள் கொண்டுள்ளனர். காவிரி அன்னையை தெய்வத்திற்கு இணையாக ஒப்பிட்டு மதித்து இந்நாளில் வழிபடுகிறோம். ஆடி மாதத்தில் பெய்யும் மழையால் பொங்கி வரும் காவிரி ஆற்றின் நீர் கடைமடை வரை பாய்ந்து ஓடுவதற்கு சுமார் 15 நாட்களாவது ஆகும். இந்த 15 நாட்கள் தேவைப்படுவதால் ஆடி மாதத்தின் 18வது நாளில் ஆடிப்பெருக்கு விழா கொண்டாடப்படுகிறது. ஆடிப்பெருக்கு நாளில் அனைத்து தெய்வங்களின் சக்தியையும் காவிரி தாய் தான் வாங்கி கொண்டு அதனை மக்களுக்கு வழங்கும் திருநாளாகவும் ஆடிப்பெருக்கு நாள் சொல்லப்படுகிறது. அதனால்தான் ஆடிப்பெருக்கு அன்று காவிரியில் புனித நீராடி பூஜை செய்து வழிபடும் வழக்கம் உள்ளது. ஆடிப்பெருக்கு என்பது பெருக்கத்திற்குரியது. அனைத்து சுபகாரியங்களையும் இந்த நாளில் துவங்கலாம். புதிய தொழில்கள் துவங்கலாம். புதிய கடை திறப்பது, புதிய வேலைக்கு முயற்சி செய்வது, புதிய தொழில் துவங்குவது, கலைகளை கற்க துவங்குவது போன்றவற்றை செய்யலாம். இந்த ஆண்டு ஆடிப்பெருக்கு பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு வருதுங்க. இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் வாங்க வேண்டிய பொருட்கள் எவை என்பதை வாங்க பார்க்கலாம். ஆடிப்பெருக்கு நாளில் கண்டிப்பாக நகை, புடவை போன்ற ஏதாவது ஒன்று வாங்கியே தீர வேண்டும். ஏதாவது மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என ஏற்கனவே திட்டமிட்டு வைத்திருந்தவர்கள் இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். குடும்பத்தில் திருமணத்திற்காக பொருட்கள் வாங்க போகிறோம் என்றால் ஆடிப்பெருக்கன்று வாங்கலாம். ஆனால் ஆடிப்பெருக்கன்று செல்வம் பெருக ஏதாவது ஒரு மங்கள பொருட்கள் வாங்க வேண்டும் என நினைப்பவர்கள் கல் உப்பு, மஞ்சள் அல்லது மஞ்சள் கிழங்கு வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைத்து பூஜித்தால் தனி சிறப்புங்க. ஆடி மாதம் தமிழகத்தில் பருவமழையின் தொடக்கத்தை குறிக்கிறது. பருவமழை காரணமாக இந்த காலத்தில் ஆறுகளில் நீர்மட்டம் உயருங்க. எனவே ஆடி மாதம் விதைப்பு மற்றும் நடவு செய்வதற்கு ஏற்றதாக அமைந்துள்ளது. வெள்ளம் பெருக்கெடுத்து வரும் காவிரி நதிக்கு நன்றி தெரிவிக்கும் வகையிலும் ஆடிப்பெருக்கு ஆடி மாதத்தின் 18ஆம் நாளில் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இந்நாளில் தமிழகத்தின் அனைத்து வற்றாத நதிகளையும் வழிபடுகின்றனர். தமிழகத்திற்கே உரிய ஒரு சிறப்பு விழாவாக கொண்டாடப்படுகிறது. தமிழில் 18 என்றால் பெருக்கு மற்றும் எழுச்சி என்று பொருள். அதனால் ஆடிப்பெருக்கு 18 பெருக்கு என்றும் அழைக்கப்படுகிறது. இந்த நீர் வைபவம் பெரும்பாலும் பெண்களால் கடைபிடிக்கப்படுகிறது. ஆடிப்பெருக்கு சடங்குகள்னு பார்த்திங்கன்னா இந்த ஆடி 18ஆம் பெருக்கு நன்னாளில் பெண்கள் பார்வதி தேவியை வழிபடுகின்றனர். பல்வேறு வகையான அரிசி உணவுகள் தயாரிக்கப்பட்டு அம்மனுக்கு நெய்வேத்தியம் செய்யப்பட்டு தேங்காய் சாதம், இனிப்பு பொங்கல், தயிர் சாதம் மற்றும் எலுமிச்சை சாதம் மற்றும் புளி சாதம் போன்றவை வைக்கப்படுகிறது. அம்மனை வணங்கிய பின் அட்சதை மலர்கள் தூவி புண்ணிய நதிகளில் சிறந்த காவிரி தாயை வழிபடுகின்றனர். இந்த புனித நாளில் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் கூட்டாக சேர்ந்து தண்ணீரில் இடைவிடாத பெருக்கெடுத்து ஓட பிரார்த்தனை செய்கிறார்கள். இறுதியில் நல்ல அறுவடைக்கு வழிவகுக்கும் என்பது நம்பிக்கைங்க. பக்தர்கள் ஆற்றில் புனித நீராடி புது ஆடைகள் அணிந்து காவிரி ஆற்றங்கரையோரம் உள்ள குளித்தலையில் மரபு சார்ந்த சடங்குகளையும் செய்கின்றனர். இதனைத் தொடர்ந்து காவிரி அம்மனுக்கு சிறந்த அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை நடைபெறுகிறது.
பின்னர் வெல்லம் மற்றும் அரிசி மாவை பயன்படுத்தி சிறப்பு விளக்கு தயாரிக்கப்படுகிறது. மா இலைகளில் தீபம் ஏற்றப்பட்டு அதில் மஞ்சள் நூல், மஞ்சள் பூக்கள் சேர்க்கப்படுகின்றன. அந்த தீபத்தை வழிபாடு முடிந்தவுடன் ஆற்றில் மிதக்க விடுகின்றனர். ஆடிப்பெருக்கின் போது கலந்த சாதம் எனப்படும் சிறப்பு சாதம் தயாரிக்கப்படுகிறது. அதனை பூஜை முடிந்தவுடன் பக்தர்கள் குடும்பத்துடன் ஆற்றங்கரையில் விருந்து உண்பார்கள். அன்றைய முழு நாளும் காவிரி ஆற்றங்கரை ஒரு சுற்றுலா தலமாகவே மாறிவிடும். இளம் பெண்கள் பார்த்திங்கன்னா புதுமண தம்பதிகளோடு இணைந்து இந்த மங்கள பூஜையை அனுசரிப்பாங்க. அப்போது காப்பரிசி, வெல்லம் மற்றும் கைக்குத்தல் அரிசியால் செய்யப்பட்ட இனிப்பு, கருகமணி, கருப்பு நிற மணிகள், பனை ஓலைகளால் செதுக்கப்பட்ட காதணிகள் ஆகியவற்றை பிரசாதமாக வழங்குகின்றனர். இப்படி கடவுளை வழிபடுவதால் திருமணமாகாத கன்னிப்பெண்கள் நல்ல கணவர்களை பெறுவார்கள் என்பது ஐதீகம். ஆடி மாதம் சுபகாரியங்கள் எதுவும் செய்ய மாட்டார்கள். இது வழிபாட்டிற்கான மாதம் என்பதால் வேண்டுதல், நேர்த்தி கடன் ஆகியவற்றை தான் செய்வார்கள். ஆனால் ஆடிப்பெருக்கு நாளில் புதிய பொருட்கள், குறிப்பாக மங்கள பொருட்கள், சொத்துக்கள் வாங்குவது, சுபகாரிய பேச்சுக்கள் துவங்குவது, வியாபாரம், தொழில் துவங்குவது போன்றவற்றை மக்கள் செய்வதுண்டு. அதிகமானவர்கள் இந்த நாளில் தங்கம், புதிய வாகனம் போன்றவற்றை வாங்குவது உண்டு. ஆடிப்பெருக்கன்று வாங்க வேண்டிய முக்கிய 3 பொருட்கள்: 1 கல்லுப்பு, விரலி மஞ்சள், துவரம்பருப்பு. இவை 3ஐயும் நல்ல நேரத்திற்குள் வாங்கி வீட்டிற்குள் கொண்டு வர வேண்டும். இந்த 3 பொருட்களையும் வாங்கி வந்து பூஜை அறையில் வைத்து வழிபட்ட பிறகு சிறிது நேரம் கழித்து சமையல் அறைக்கு எடுத்து சென்று தினசரி சமையலுக்கு பயன்படுத்தி கொள்ளலாம். ஆடிப்பெருக்கன்று மாலை 6 மணிக்கு முன்பாகவே வீட்டிற்குள் இந்த 3 பொருட்களையும் முடிந்தவரை வாங்கி வர வேண்டும். இந்த 3 பொருட்களையும் வாங்க முடியாவிட்டாலும் ஏதேனும் ஒரு பொருளையாவது வாங்கி வருவது சிறப்பு. அரிசி, துவரம்பருப்பு, மஞ்சள், குங்குமம், மாங்கல்ய சரடு, பச்சை கற்பூரம், கண்ணாடி போன்ற பொருட்களையும் வாங்கலாம். திருமணம் போன்ற மங்கள காரியங்களுக்கு தங்கம், வெள்ளி போன்ற பொருட்கள் வாங்குவது சிறப்பு. அதேபோல் திருமணம் போன்ற சுபகாரியங்களுக்கான பேச்சுவார்த்தைகளை துவங்குவது, பத்திரிகை அச்சிட கொடுப்பது போன்ற பணிகளையும் செய்யலாம். இப்போ நாம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆடி 18 நன்னாளில் எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றுவது சிறப்பு? திங்கட்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா 6 to 7 6 to 7 மணிக்குள்ளே மாற்றிக்கிறது நல்ல சிறப்புங்க. அந்த டைமில் மாற்ற முடியாதவங்க 9 மணியில் இருந்து 10:30 மணிக்குள்ளே மாற்றிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப சிறப்பான நேரம். காலையில் பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் தாலி சரடு மாற்றுறது தான் நமக்கு ரொம்ப விசேஷங்க. முக்கியமாக பார்த்திங்கன்னா பிரம்ம முகூர்த்த வேலையில் மாற்றுறது தாங்க சிறப்பு. அது கணவருக்கு நீண்ட ஆயுளை கொடுக்கும். அதோடு குடும்பங்களில் சீரும் சிறப்புமாக வாழ்கிறதுக்கு நல்ல ஒரு பயனை கொடுக்கும். கடன், நோய், பிணி போன்றவை தீரும். குடும்பத்தில் ஒரு பாசிட்டிவான எனர்ஜியை கொடுக்கும். குடும்பத்தில் பார்த்திங்கன்னா செல்வ வளம் பெருகும். அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது இன்னும் தனி சிறப்பாகவே கருதப்படுதுங்க. அப்படி இல்லை, ஏதோ ஒரு வேலையில் மாற்ற முடியல, அந்த நேரம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு பார்த்திங்கன்னா 9 to 10 அந்த டைமில் நம்ம மாற்றிக்கலாம். முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு சொல்கிறது என்னன்னா, பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி காலையிலேயே எழுந்திரிச்சு வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறமா அம்மனுக்கு விளக்கேற்றி வழிபாடு பண்ணிவிட்டு பூஜை ஆரம்பிக்கிறது நல்லதுங்க. இந்த மாதிரி ஆடிப்பெருக்கு நாளில் தாலிக்கயிறு மாற்றுறது இன்னும் சிறப்பாக தருங்க. அதோடு தாலிக்கயிறு மாற்றிய கையோடு அன்னதானம் பண்ணுவது இன்னும் சிறப்புங்க. ஏழை எளியோருக்கு வயிறார உணவளிப்பது சிறந்த பலனையே கொடுக்குங்க. அதே போல் இந்த ஆடிப்பெருக்கு நன்னாளில் புதுமண தம்பதிகள் மட்டும்தான் தாலிக்கயிறு மாற்றணும் அப்படிங்கிறது இல்லைங்க. கல்யாணமான இல்லத்தரசிகளும் தங்களது கயிறை மாற்றிக்கலாம். இந்த நன்னாளில் பார்த்திங்கன்னா நம்ம என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்திங்கன்னா, வீட்டை அசுத்தமாக வச்சிருப்பது, அதே போல் அன்னைக்குன்னு பார்த்து வீட்டுக்குள்ளே சண்டை சச்சரவுகளோடு இருப்பது மற்றும் அழுது புலம்புவது மற்றும் நெகட்டிவான செயல்கள் எதையும் செய்யக்கூடாதுங்க. அதே போல் தெய்வ வழிபாடுன்னு பார்த்திங்கன்னா லக்ஷ்மி குபேர பூஜை பண்ணுறது நல்லதுங்க. இப்போ நாம் முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த ஆடி 18 நன்னாளில் எந்த நேரத்தில் தாலிக்கயிறு மாற்றுவது சிறப்பு? திங்கட்கிழமை அன்று பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மாற்றுறது மிகவும் சிறப்பு வாய்ந்ததாக கருதப்படுதுங்க. திங்கட்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரம் பார்த்திங்கன்னா 6 to 7 மணிக்குள்ளே மாற்றிக்கிறது நல்ல சிறப்புங்க. அந்த டைமில் மாற்ற முடியாதவங்க 9 மணியில் இருந்து 10:30 மணிக்குள்ளே மாற்றிக்கோங்க. ரெண்டுமே ரொம்ப சிறப்பான நேரம். இந்த ஆடி 18 அனைத்து சிறப்பையும் நம்ம பார்த்தோம். ஆனால் கடைசியில் குழந்தைகளை மறந்துட்டோம் பார்த்தீங்களா? குழந்தைகளுக்கு மகிழ்ச்சி என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பரம் எனப்படும் சப்பரத்தட்டி
அதை இழுத்து சென்று ஆற்றங்கரை ஓரம் வைத்து வழிபடுவாங்க. அந்த சப்பரத்தை ஓட்டி மகிழ்வார்கள். சப்பரம் என்பது தேர் போன்ற வடிவில் இருக்கும். அதுதான் சப்பரத்தட்டி என்றும் சொல்வார்கள். இது பார்த்திங்கன்னா தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இது சிறப்பு. சப்பரத்தட்டி என்பது சில ஊர்களில் பார்த்திங்கன்னா குழந்தைகள் பட்டம் விட்டு மகிழ்வார்கள். அதே போல் உங்கள் ஊரில் குழந்தைகள் இது போன்று என்ன விளையாடுவார்கள் என்பதை கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் தெரிந்து கொள்ளட்டும். வாழ்க வளமுடன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.